வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மனித குலத்தின் வெற்றி போர்க்களத்தில் அல்ல, நமது கூட்டு பலத்தில் உள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் 79வது பொதுசபை கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. இந்தியாவில் 25 கோடி மக்கள் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். நிலையான வளர்ச்சியை வெற்றிகரமாக்க முடியும் என்பதை இந்தியா நிரூபித்து காட்டியுள்ளதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். ஒருபுறம் உலக அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு பயங்கரவாதம் தொடர்ந்து தீவிர அச்சுறுத்தலாக உள்ளது. மறுபுறம் சைபர், கடல் மற்றும் விண்வெளி ஆகியவை மோதலின் புதிய வடிவமாக உருவாகி வருகின்றன என்றும் பிரதமர் மோடி உரை. சென்னையில் 1000 விளக்கு, அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை உள்ளிட்ட பகுதியில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த கனமழை. கிண்டி, நந்தனம் விமான நிலையம், முகலிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் வெளுத்து வாங்கிய மழை. சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவில் கனமழை வெளுத்து வாங்கியது. சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழையினால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தென்காசி, திருப்பத்தூர் ஆகிய பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழை. வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் பெய்த மழையினால் தணிந்த வெப்பம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. அடுத்த 5 நாட்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் படத்திறப்பு மற்றும் நினைவேந்தல் கூட்டம். யெச்சூரியின் உருவப்படத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. சமூக நீதி மற்றும் பெண்களின் சம உரிமைக்காக போராடியவர் சீதாராம் யெச்சூரி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம். யெச்சூரி விட்டுச் சென்ற பணிகளை நாம் தொடர வேண்டும் என்றும் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பேச்சு. அதையும் அவர் தொடர்ந்து செய்து காட்டினார். சீதாராம் யெச்சூரி அவர்கள் விட்டுச் சென்றிருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் நாம் எல்லாம் தொடர்ந்து தொய்வில்லாமல் தொடரணும். இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கம் தொடங்கி 100 ஆண்டுகள் கடந்திருக்கும் இந்த நிலையில, அதாவது ஆளுமைகளாக வலம் வந்த தலைவர்களோட வரிசையில தனக்கென தனியிடம் பெற்று புகழ்மிக்க தலைவராக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அதிமுக மகளிர் அணி மற்றும் இளம் பெண்கள் பாசறை சார்பில் சென்னையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க வலியுறுத்த. என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி சேசிங் ராஜாவின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. சென்னை சித்தலப்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு இன்று காலை 11 மணிக்கு அடக்கம். போலி ஆவணங்கள் மூலம் அரசு நிலங்களை அபகரிக்க முயலும் நபர்கள் மீது கிரிமினல் வழக்கு. அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவு. தமிழ்நாடு அரசின் சிறப்பு திட்டங்களை கண்காணிக்க மாவட்ட வாரியாக அதிகாரிகள் நியமனம். மாதம் ஒருமுறை சம்பந்தப்பட்ட மாவட்டங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்யவும் அதிகாரிகளுக்கு உத்தரவு. போர்டு தொழிற்சாலை இயக்குவதற்கான இசைவாணை புதுப்பிப்பு.
நிறுவனத்தின் மனுவை பரிசீலனை செய்து அனுமதி வழங்கியது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம். சென்னையில் அனுமதியின்றி நோ பார்க்கிங் அறிவிப்பு பலகைகள் வைக்க தடை. போக்குவரத்து காவல்துறையினரிடம் உரிய அனுமதி பெற்ற பிறகே வைக்கவும் காவல்துறை அறிவுறுத்தல். சென்னை ரேஸ் கிளப் நிலம் தோட்டக்கலைத்துறை வசம் ஒப்படைப்பு. குத்தகை பாக்கி செலுத்தப்படாதது குறித்த வழக்கில் உரிய ஆதாரங்களை சமர்ப்பிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி பாடல் வரிகளுடன் பிரம்மாண்ட சுவரொட்டிகள். மாநாடுக்கு பொதுமக்களை வரவேற்கும் விதமாக கோவையில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்கள். பதினைந்து கிலோ கஞ்சா வைத்திருந்ததாக பிரபல தாதா சிடி மணி சென்னையில் மீண்டும் கைது. வரும் 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க சோழிங்கநல்லூர் நடுவர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் திடீர் சோதனை. கணக்கில் வராத 1,25,000 ரூபாய் பறிமுதல். அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பெயரை கூறி தொழிற்சாலை உரிமையாளரிடம் 6,80,00,000 ரூபாய் மோசடி. மதுரை அதிமுக கவுன்சிலர் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு. ராமநாதபுரத்தில் ரயிலில் ஏற முயன்ற போது தவறி விழுந்த பயணி. துரிதமாக செயல்பட்டு பத்திரமாக மீட்ட ரயில்வே போலீசார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கார் மீது மற்றொரு கார் மோதி விபத்து. மழை பெய்ததால் கார் சாலையில் வழுக்கிச் சென்று மோதும் சிசிடிவி காட்சி. நிபா வைரஸ் பரவல் எதிரொலியாக தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச் சாவடியில் கண்காணிப்பு தீவிரம். கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வரும் வாகனங்களில் உள்ள நபர்களின் உடல் வெப்பநிலை சோதனை. ஆயுத பூஜை, தீபாவளி என அடுத்தடுத்து வரும் பண்டிகைகளால் போச்சம்பள்ளி பகுதிகளில் எகிரிய தேங்காய் விலை. ஒரு டன் 38,000 ரூபாய்க்கு மேல் விற்பனை. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு நெய் சப்ளை செய்த நிறுவனத்திற்கு விளக்கம் கேட்டு மத்திய சுகாதாரத்துறை நோட்டீஸ். 4 நிறுவனங்களில் ஒரு நிறுவனத்தின் நெய்யில் கலப்படம் இருப்பது ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தோஷ நிவர்த்தியை ஒட்டி 3 நாள்களுக்கு சிறப்பு பூஜை. முதல் நாளில் லட்டு தயாரிப்பு கூடம் உள்ளிட்ட இடங்களில் அர்ச்சகர்கள் சிறப்பு வழிபாடு. கலப்பட லட்டு விவகாரத்தில் கற்பூரமேற்றி சத்தியம் செய்த திருப்பதி முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர். தவறு செய்திருந்தால் தானும் தனது குடும்பமும் நாசமாக போக வேண்டும் என கூறியதால் பரபரப்பு. నేను ఏ పరీక్షకైనా సిద్ధం. ఒక్క తప్పు చేసి ఉంటే నేతిలో నేను కలంకితమైనటువంటి పదార్థాలు కలిపి ఉంటే మా హయాంలో ఏ శిక్షకైనా సిద్ధం. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வாங்கிய பிரசாத லட்டில் கிடந்த குட்கா பாக்கெட். ஜம்மு காஷ்மீரில் 2ஆம் கட்டமாக 26 தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று உஸ்பெகிஸ்தான் பயணம். இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக தகவல்.
மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டு ஆணைய முறைகேடு விவகாரத்தில் தன் மீதான விசாரணைக்கு தடை கோரி முதலமைச்சர் சித்தராமையா தொடர்ந்த வழக்கு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பு. அசாம் மாநிலம் காம்ரப் மெட்ரோ மாவட்டத்தில் பொதுமக்களை வாட்டி வதைத்து வரும் வெப்ப அலை. அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று முதல் வரும் 27ஆம் தேதி வரை விடுமுறை அளித்து அம்மாநில கல்வித்துறை உத்தரவு. போப்பாண்டவருக்கு திடீர் உடல்நலக்குறைவு. இன்று திட்டமிடப்பட்ட பார்வையாளர்கள் சந்திப்பு ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. காசா மீது இஸ்ரேல் நடத்திய தொடர் தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் சின்வார் கொல்லப்பட்டாரா? தகவலை உறுதிப்படுத்தும் வகையில் உறுதியான ஆதாரம் எதுவும் இல்லாத நிலையில் இஸ்ரேல் ஆய்வு. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கப் பதக்கம் வென்ற அசத்திய இந்திய ஆடவர் மற்றும் பெண்கள் அணி. சென்னை திரும்பிய பிரக்யானந்தா, வைஷாலிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. இந்திய இரு அணிகளும் தங்கப்பதக்கம் வென்றுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது. கடந்த முறை போட்டியில் கிடைத்த அனுபவத்தை வைத்து இம்முறை பதக்கம் வென்றதாகவும் பிரக்யானந்தா பேட்டி. சிங்க் ஆகல, ஏன்னா நேற்று தான் முடிஞ்சது, உடனே ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் எடுத்து வந்துட்டோம். ஸோ இன்னும் ஒரு நாள் போனால் தான் லைக் ஆக்சுவலாக நம்ம வின் பண்ணியிருக்கோன்றது இன்னும் ஃபீல் ஆகும். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த மீடியாஸ் அண்ட் வேல்மோகன் சார் அண்ட் ACF, TNCA, SDAT எல்லாம் இங்கே வந்து இது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இன்னும் கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப நன்றி. விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் ஆகாஷ் முரளி நடிப்பில் உருவாகியுள்ள நேசிப்பாயா திரைப்படத்தின் டீசர் இன்று வெளியீடு. காலை 11 மணிக்கு வெளியிடப்படும் என படக்குழு அறிவிப்பு.